கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான தேவ வசனம் சங்கீதம் 27 வசனம் 10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். தகப்பனும் தாயும் கைவிடுற காரியம்னு சொன்னால் அந்த பிள்ளை மேலே எவ்வளோ கோபம் பாருங்கள், எவ்வளோ ஒரு வெறுப்பு, எரிச்சல். அது நிமித்தம் அவங்க அந்த பிள்ளையவே வேணான்னு சொல்லிடுறாங்க. திஸ் இஸ் லைக் டிசோனிங் த சைல்டு. அவங்க தான் பெற்றெடுத்தாங்க அந்த பிள்ளைய. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக, எப்படிப்பட்ட காரணமாக இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். அந்த பிள்ளை வீட்டுக்கு அடங்காத ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தில் சிக்கி ஒரு குடிகாரனாகவோ ஏதான ஒரு பிரச்சனைகளை மாற்றி மாற்றி வீட்டுக்கு கூட கொண்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தால், நீ வீட்டிலே இருக்க வேணாம், நீ வெளியில் போன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா படிப்பில் கூட எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு நிற்கிற பிள்ளைய ஆதரிக்க மாட்டாங்க. நீ இங்கே இருக்கவே வேணாம், எங்கள் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில பழக்க வழக்கங்களில் சிக்கி சில திருட்டு காரியங்கள்லாம் சிக்கிட்டாங்கன்னா, போலீஸ் நின்றுச்சுன்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி பாருங்கள். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படிப்பட்ட அவமானம்னு நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நிறையா காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் என்ன சொல்லியிருக்கு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். இன்றைக்கி நீங்கள் தகப்பனும் தாயும் உங்களை ஆசீர்வதித்து வச்சுருக்குறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய காரியம்தான். ஆனால் அப்படி ஆசீர்வாதிக்காத ஒரு காலகட்டத்தில் சபித்து உங்களை வெளியில் தள்ளிட்டாங்க. ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நான் வீட்டில் இருந்து என்னை வெளியில் தள்ளிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாது சுந்தர் சிங் சொல்கிறவர் கூட பெரிய பணக்காரர் பாருங்கள், நார்த் இந்தியாவில். அவர் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக, உனக்கு சொத்து சுகம் எதுவுமே நாங்கள் தரமாட்டோம், நீ இயேசுவை மறுதளிச்சிட்டு வா, நாங்கள் என்னையை சேர்த்துக்கிறோம், இயேசு தான் வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போவே கிளம்பி போயிருன்னு விரட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை போட்டிருக்காரு, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். கர்த்தர் சேர்த்து கொள்வார். கர்த்தர் எப்போதும் திக்கற்றவங்களை ஒதுக்க மாட்டார், அனாதையாக்கப்பட்டவங்களை ஒதுக்க மாட்டாங்க. அவர் சேர்த்து கொள்கிற தெய்வம். நீ வா, என்கிட்ட வான்னு சொல்லி அவர் அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதித்து வச்சுக்குவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் என்னோட மெய்டு கூட திக்கற்ற ஒரு பெண் தான். அந்த பெண்ணுடைய கணவர் விட்டுட்டு போய் இன்னொரு மனைவியை சேர்த்துக்கிட்டார். அப்போ தனக்கு தாய் தகப்பன் இருந்தால் கூட அந்த மகளுக்கு தன்னுடைய கணவர் கைவிட்டாச்சு. அப்படி அவளை சேர்த்துக்கொள்ள இஷ்டப்படலை, இன்னொரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இப்படி உள்ள சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசுவை அண்டி கொண்டு வர்றது நிமித்தம் தான் அவளுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படி ஆண்டவர் கைவிடுகிற தெய்வமே இல்லை, அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். எப்படியாச்சும் ஒருத்தங்களை அனுப்பியானோ ஒருத்தங்களோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இந்த மெய்ட் சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்குற அந்த இடத்துல என்னோடய மகளோட படிப்பு ஃபுல்லாக செலவு அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க என் மகளுக்கு நிறையா காரியங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. நான் டியூஷனுக்கு அனுப்பணும்னு நான் சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த போக்குவரத்து செலவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறையா பேர் அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா. இதுதான் நான் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிற அந்த வார்த்தை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனையோ பாருங்கள், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு இன்னொரு வசனம் ஏசாயால இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு தாய் எப்படி கைவிடுவா, தன்னுடைய பிள்ளைய கைவிடுவாளா? அவள் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு தாய் எப்படி தன்னோட பிள்ளையை கைவிடுவா? விடவே மாட்டான். ஏன்னா அது அவளோட சொந்த ரத்தம். பார்த்திங்களா, அவள் துடிச்சு போவாள். அந்த குழந்தைக்கு ஏதாச்சும்னா ரொம்ப ரொம்ப வேதனை அடைவா, தவிர்த்து ஒதுக்கி தள்ள மாட்டாள். ஆனால் அந்த தாய் ஒரு கெட்ட வழியில் போய் அந்த குழந்தைய பெற்றிருந்தானா அவளுக்கு அந்த குழந்தை ஒரு அவமான சின்னமாக போயிடுச்சு. அதனால அவள் கண்டுக்கவே மாட்டாள். குப்பை தொட்டியில் எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய இப்படி இல்லீகல் சில்ட்ரனை தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க செஞ்ச தப்புக்கு அந்த குழந்தை என்ன செய்யும் பாவம். பார்த்திங்களா, அப்படி உள்ள குழந்தைகளையும் கர்த்தர் காப்பகத்தில் வச்சு காப்பாற்றியிருக்கிறார். எத்தனையோ குழந்தைங்களை வீட்டு வாசலில் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த குழந்தை கத்துற சத்தத்தை வச்சு
திறந்து பார்த்தா அவங்க குழந்தை இருக்கும். இப்படி குழந்தை காப்பகமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் காப்பகம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். ஏன்னா அந்த ஒரு குழந்தை அப்படி கிடந்தது நிமித்தம் அந்த குழந்தைய எடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து பார்த்தா இன்னும் 2 பேர் குழந்தைய விட்டுட்டு போவாங்க. அப்படியே தான் ஒரு காப்பகமே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு தம்பதியர், பிள்ளை இல்லாத ஒரு தம்பதியர் அவங்களெல்லாம் கணக்கு பார்த்து இந்த மாதிரி குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தகுதி இல்லாத காரியங்களை, வேண்டாத காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தாய்மார்கள் தான். அதனால நம்ம தாயும் தகப்பனும் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தால் கூட நம்ம அவங்க கைவிட்டுட்டாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு சேர்த்து கொள்வார். இன்றைக்கி எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வெளியில் ஓடிடுறாங்க. வீட்டில் என்ன எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படி போட்ட ட்ரெஸ்ஸோடு நான் வெளியில் வந்துட்டேன், என்னைய தள்ளிட்டாங்க, என்னைய தவறாக நினச்சிருக்காங்க, ஆனால் ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்லாம் சொல்கிற எத்தனையோ கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் பாருங்களேன். அப்படி இருக்கிறவர்களுக்காக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு திக்கற்றவர்களாய், அப்பா எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா அப்பா இருந்துமே எனக்கு எந்த உதவியும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவே வீட்டை விட்டு வெளியில் போன்னு விரட்டிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் சிக்குண்டு தவிக்கிற அப்பா வாலிப பிள்ளையாக இருக்கலாம், சின்ன மகனாக இருக்கலாம், அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் விரட்டி இருக்கலாம். இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறவங்கள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை நான் இங்கே பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அவங்க எந்த ஒரு மோசமான முடிவுக்கு போயிடக்கூடாதப்பா. தற்கொலைக்கோ, ரொம்ப வீக்லிங்ஸாக இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாம், இனி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி உள்ளவங்கள போக விடாதீங்க. நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வு இருக்குங்கிறத அவங்களுக்கு கொடுங்க ராஜா. அவங்க நல்லா வாழ்ந்து அப்பா ஆண்டவரே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவங்கள உயர்த்தி மேன்மையாக வைங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைங்க. அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுடைய சமூகத்தில் சரணடையும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாக செய்து கொடுப்பீங்க ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா அந்த மாதிரி பிரிந்து போயிருக்க குடும்பங்கள் மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு நீங்கள் கிருபை தாங்க. எத்தனையோ வருஷங்கள் கழித்து என் மகன் வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுங்க ராஜா. இந்த கோபமும் எரிச்சலும் எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. ஆனால் கர்த்தராகி ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அப்படிப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷம் இந்த குடும்பத்தில் இணைத்து மறுபடியும் கொண்டு வாங்க ராஜா. மறுபடியும் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தை காணாமல் போச்சு, இன்னைக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை குடும்பங்களுக்கு கொடுங்க, மறுபடியும் இணைத்து வைங்க. திக்கற்றவர்களாய் நான் விடேன்னு சொன்ன வார்த்தையின்படி செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.